எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைய தலைப்பு சனி பயிற்சி பலன்கள் 2025 டு 2027. அதாவது இந்த 2025ஆம் ஆண்டு மார்ச் 29ஆம் தேதி சனி பகவான் கும்பமனையிலிருந்து பெயர்ச்சியாகி மீனமனைக்கு போக இருக்கிறார். அப்போ அந்த மேசத்திலிருந்து மீன ராசி வரைக்கும் இந்த 12 ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது தான் இன்றைக்கி தலைப்புங்க. இப்போ கும்ப ராசிக்காரங்களும் கடக ராசிக்காரங்களும் 2 வருஷம் 2.25 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு அல்லாடி போயிட்டீங்க. நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அதெல்லாம் உங்களுக்கு மார்ச் 29ஆம் தேதியிலிருந்து சரியாக போயிடும். இனிமேல் நீங்கள் கும்பராசிக்காரங்களும் கடகராசிக்காரங்களும் நல்லா இருக்க போகிறீங்க. திருமண தடை இருந்ததா திருமணம் ஆயிரும். வேலையில் தடை இருந்ததா வேலை கிடச்சிரும். வேலையில் பிரச்சனை இருந்ததா பிரச்சனை சால்வ் ஆயிரும். இதுக்கப்புறம் தான் உங்களை அந்த கம்பெனிலேயே புரிஞ்சுக்கிடுவாங்க. அடுத்து சிம்ம ராசிக்காரங்களுக்கும் மீன ராசிக்காரங்களுக்கும், மீன ராசிக்கு ஜென்மச்சனியும் சிம்ம ராசிக்கு அஷ்டமச்சனியும் வரப்போகுது. இப்போ நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டியதே இல்லை. ஐயோ நமக்கு வருதே என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு. ஆனால் 2 வருஷம் கஷ்டப்பட போகிறது உறுதி. அப்போ நீங்கள் முதலையே தெரிஞ்சு வச்சுக்கிடணும். நம்ம நீ கஷ்டப்பட போகிறோம். எந்த துயரம் வந்தாலும் எந்த கஷ்டம் வந்தாலும் நம்ம தாங்கி கொடுக்க சக்தி நமக்கு இருக்கணும். யாருக்கெல்லாம் லக்னம் லக்னாதிபதி ஸ்ட்ராங், அதாவது லக்னாதிபதி ஆட்சி உச்சம் பெற்று ஸ்தான பலத்தில் இருந்தால் அவங்க சமாளிச்சுக்கிட்டே இருப்பாங்க. யாருக்கெல்லாம் லக்னாதிபதி நீசமாயிட்டாரோ அவங்க கொஞ்சம் ரொம்ப கஷ்டம்தான் படுவாங்க. அதனால் உங்கள் ஜனனகால ஜாதகத்திலையும் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் 6க்குரியவனும் 8க்குரிய தசை நடந்து நீங்கள் சிம்ம ராசியோ இல்லை மீன ராசியோ இருந்தால் ரொம்ப கஷ்டப்பட போகிறீங்கன்னு அர்த்தம். ஆனால் மீனராசிக்கு ஜென்மச்சனி, சிம்ம ராசிக்கு அஷ்டமச்சனி மார்ச் 29ஆம் தேதி 2025 அவங்களுக்கு நல்ல தசை நடக்குது. அதாவது 1, 5, 9க்குரிய தசை நடக்குது. இல்லை 4, 7, 2, 11க்குரிய தசை நடக்குது. அப்படின்னா இது பொது பலனுங்க. நீங்கள் 30% தான் கஷ்டப்பட போகிறீங்க. தசாபுத்திகள் தான் சம்பவங்களை நடத்தக்கூடியது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. நல்ல தசாபுத்தி நடக்கிறவங்க அவங்களுக்கு 6, 8 தசை நடக்காமல் இருந்தால் சரி. 6, 8 தசையும் நடந்து ஜென்மச்சனி அஷ்டமச்சனியும் நடந்தால் தான் ரொம்ப சிக்கல். 2 வருஷத்துக்கு சிக்கல். சரிங்களா? இப்போ பாருங்கள், மேசராசிக்கு விரயச்சனி. அப்போ 65% நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. அடுத்து ரிஷபராசிக்கு லாபச்சனி. நீங்கள் 90% நல்லா இருக்க போகிறீங்க ரிஷபராசிக்காரங்க. மிதன ராசிக்காரங்க கர்மச்சனி. இவங்க 80% நல்லா இருக்க போகிறாங்க. கடகராசிக்கு பாகியச்சனி. ஏன்னா முடிய போகுது. 90% நல்லா இருக்க போகிறாங்க. சிம்ம ராசிக்கு அஷ்டமச்சனி வரப்போகுது. 60% போட்டிருக்கிறேன். அது நீங்கள் தான் கால்குலேட், நான் அதிலே தான் பேசிக் அடிப்படையாக சொல்லிட்டேன். கன்னி ராசிக்கு கண்டகச்சனி 70% பலன் தரப்போகுது. இது எல்லாமே 100க்கு. துலாம் ராசிக்கு ரோகச்சனி 90% பலன் தரப்போகுது. அப்போ அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ரிஷபம் துலாம் சுக்கிரன் தான் அதிபதி. அடுத்து விருச்சிக ராசிக்கு பஞ்சமச்சனி 85%. தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி 80% பலன் தரப்போகுது. மகர ராசிக்கு சகாயச்சனி 90% பலன் தரப்போகுது. கும்பராசிக்கு பாதச்சனி. இவங்க ஜென்மச்சனியிலேருந்து விடுபட்டுருவாங்க. பாதச்சனி பெருசாக பாதிக்காது. ஒரு கால்வாசி பாதிக்கு 3/4 நல்லா இருப்பீங்க. மீனராசிக்கு ஜென்மச்சனி 50% தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க தசாபுத்திகளுக்கு ஏற்ப. இப்போ இந்த மீன ராசிக்காரங்களும் சிம்ம ராசிக்காரங்களும் ஒன்றும் இல்லை, காலையில் 1 மணி நேரம் நீங்கள் வேர்வையை சிந்திட்டிங்கன்னா, ஒரு உழைப்பை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பெருசாக கஷ்டப்படுத்தாது அந்த ஜென்ம அஷ்டமச்சனி. சரிங்களா? ஏன்னா சனினாலே அழுக்கு, வேர்வை. அதை நீங்கள் பண்ணிடுங்க, சரியாக போயிடும்.
இந்த மீன ராசிக்காரங்களும் சிம்ம ராசிக்காரங்களும் எதையும் எஃபெக்ட் போட்டுறாதீங்க, பணத்தால் ஏமாந்துடாதீங்க, தொழில் தொடங்கிடாதீங்க, கல்யாணம் 2 வருஷம் கழித்து முடிங்க, ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, ஐயோ லேட்டாக போகுதே அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். முடிச்சிங்கன்னா நீங்கள் சிக்கலில் மாட்டிக்கிடுவீங்க. சரிங்களா? அது தசாபுத்தி நல்லா இருந்ததா, தசாபுத்தி நல்லா இருந்தாலும் திருமணங்கிறத முடிக்காதீங்க. ஏன்னா ஜென்மச்சனி தான், அஷ்டமச்சனி தான், பிரிச்சிடும். சரிங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலைன்னா கீழே கமெண்ட்ஸில் கொடுங்க. நமது நேயர்கள் ஆள் போல் தலை தலைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.